எவ்வளவு பேர் அந்த நேரத்தில் சாப்பாட்டு கஷ்டமா இருந்தவ, இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தவ, உடுக்கிறதுக்கு துணி இல்லாமல் இருந்தவ. அந்த நேரத்தில் கைதிகளா வச்சிருந்தாக்கள் அங்க வந்தால் அந்த பிள்ளைகளுக்கு கண்டோஸ் கொடுத்ததும் அல்லது வேறு வேறு நல்ல பொருட்களை கொடுத்ததும் வந்து அது வேறு. ஆனால் என்கிற மக்கள் அங்கே எவ்வளோ பேர் அந்த காலகட்டத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கண்டோஸ்ன்றதே கண்டறியாத, அதில் நல்ல சாப்பாடை கண்டறியாது, நல்ல உடுப்பை கண்டறியாத நிலைமையில் அப்போ இந்த ஊடகங்கள் எல்லாம் அந்த பக்கத்தை பார்க்க தவறிட்டது. ஒருக்கா நான் வித்தியாதரன் தானே ஊடகவியலாளர், மூத்த ஊடகவியலாளர். அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், அதாவது இப்போ கிளிநொச்சிக்குள்ள இராணுவம் போகுது, விதி இப்படி என்ன சொல்லுவார் எனக்கு தெரியும், விதி படையல் வர போயினும் என்ன நடக்க போகுது, இல்லை இல்லை அங்கே முடியல் விட்டடிப்பாங்க நின்றடிப்பாங்கள். இப்போ என்ன நடந்தது? அப்போ நாங்கள் அதுக்கு முதலே போயிருக்க வேணும், அந்த அந்த கட்டம் மட்டும் போயிருக்க கூடாது. அப்போ அந்த வீரத்தோட விவேகம் இருக்க வேணும். ஏன்னா எங்கட இளைஞர் யுவதிகள் எல்லாரும் தங்களை அர்ப்பணித்து விடுதலைக்காக தங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராக இருந்தவர். அது ஒரு தனிநபருடைய பாதுகாப்பு, தனிநபருடைய புகழுக்காண்டி அது பயன்படுத்தப்பட்டிருக்க ஒழிய மக்கள் நலனுக்காக இல்லை. பாக்கள் கடைசியில் சொல்லிடும் என்ன, சரி கடைசி நேரத்தில் என்ன சொல்லப்பட்டதான் தங்களுக்கு, சரி நீங்கள் விரும்பின முடிவு எடுத்துக் கொள்ளுங்க. அதுக்கு முதல் அவையில் என்ன முடிவோடு இருந்தவ, என்ன முடிவோடு வைக்கப்பட்டிருந்தவ, மனித கடையங்களாகத்தான் வைக்கப்பட்டிருந்தவ. அப்புறம் அதுக்கு அப்புறம் அவளால் முடிய இல்லை, விருப்பம் இல்லையண்டல்ல, வச்சிருக்க முடிய இல்லை, எல்லாம் போங்க. அப்ப என்னட்ட புதுவரத்தின துறையினுடைய மனைவியார் வந்து நினைக்கிறேன், மனைவியும் பிள்ளையும் வந்து கேட்டவ, இப்படி தன்னுடைய கணவரை விடுவிச்சு தர சொல்லி. இங்க அது ஒரு காலங்கடந்த கோரிக்கையா இருந்தாலும் நான் அவருக்கு சொல்ல இல்லை. ஏனென்றால் சரி நான் பார்க்கிறேன், முயற்சிக்கிறேன்டான்னு சொன்னேன். ஏனென்றால் என்னோட வெளிக்கட சிறையில் இருந்து கொல்லப்பட்ட என்னுடைய இயக்கத்துக்காரர் உடைய தாய் தகப்பன் கேட்கல, அப்புறம் வழியால் வந்த கேட்கல, தம்பி நாங்கள் வெத்தலை போட்டு பார்த்தினாங்கள், அது போட்டு பார்த்தினாங்கள், அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்களேன்ட்டு கேட்கலான்னு சொன்னேன். நான் கேட்டு பார்த்து சொல்ல, எனக்கு தெரியும் அவர்கள் அங்கே கொல்லப்பட்டுட்டு நம்மட்டு தெரியும். அப்போ நான் அந்த தாய் தகப்பன் கடைசி நேரத்தில் அவர்கள் ஒரு கவலையோடு சாக விரும்பேன், இது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கட்டும் மட்டும் தான் விட்டது. இப்போ என்னுடைய தம்பியார் உங்களுக்கு தெரியும், அடிக்கடி காட்டினான். என்னுடைய தம்பியார் கடத்தப்பட்ட நேரத்தில் என்னுடைய தகப்பனாரும் எனக்கு வெளிநாட்டில் ஒரு மூத்த தம்பியினரும் இருந்தவர் கேட்கிறவர், பிரேமனை பற்றி ஏதாவது செய்தி இருக்கு, அங்கே இருக்கு இங்கே இருக்கேன், எனக்கு தெரியும் என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி நான் அவைகளுக்கு என்ன சொன்னேன். அதுமாரி என்னோட இருக்கிற நெருக்கமான பலர் காணாமலாக்கப்பட்டவர், கொல்லப்பட்டா தெரியும், கனவே கொல்லப்பட்டும் இருக்கணும் தெரியும். இப்போ மாயசரி வேலாயுதம், அற்புதராஜா நடராஜா, பால் நடராஜா ஐயர், ராசநாயம், சிங்கம், KS ராஜா உள்ளடங்களாக பல பேர், நூற்றுக்கணக்கான ஆக்கள் கொல்லப்பட்டிருக்கணும். என்னத்துக்காண்டி? அதே நேரத்தில் என்ன கொல்றதுக்கு வந்த தற்கொலை குண்டுதாரிகளை இட்டு நான், எனக்கு தெரியும் என்ன கொல்ல முடியாது, எங்களோட மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க மட்டும் என்ன கொல்ல முடியாது என்ற ஒரு எண்ணத்துடன் வெளிப்படையாக சொல்லி வந்தனேன். அப்படி இருந்து வந்தனேன். நான் அவைகளுக்காண்டி அனுதாபப்படுறேன். இப்போ கிட்டடியில் கூட சதிரிகளாண்டு ஒரு பெண்மணி இங்கே கொண்டு வர முயற்சி பண்ணி முடியலை, கொழும்பு கொண்டு வந்தது, அது அங்கே வெடிச்சிட்டது. அவள் தப்பிட்டா, அப்புறம் அவள் கைது செய்யப்பட்டுட்டா. அப்போ நான் நீதிமன்றத்தில் என்ன சொன்னான், இந்த பெண்மணி இங்கே எங்களோட வேலை செய்த ஒரு பெண்மணி, பெருமாள் ஓயில் அடிக்கிட்ட தான் இருந்தது, தொண்டர் ஆசிரியராக இருந்தது. அப்புறம் அவங்க நாங்கள் பல வகையில் உதவினாங்க. அவள் அங்கே கூட்டி கொண்டு வந்துட்டான் நட்புன்னு சொல்லி கொண்டு, வெடிச்சிட்டு வேறு. நான் அதுக்கு பரிதாபப்பட்டேன். அப்போ நீதவானு சொன்னான், இந்த பெண்மணி கூட்டி கொண்டு வந்ததில் எனக்கு எந்த மாற்று அபிப்பிராயம் இல்லை. ஆனால் இதை ஒன்று இருக்கு, எய்தவன் இதுக்கு நான் நம்பணுவோ நான் விரும்ப இல்லை.
விடுவிக்க வேண்டும் என்று நீதிவானுக்கு அது கொஞ்சம் கோபமாக போச்சுது. அது சொன்னார், இது நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேணும் மொழி, நீங்கள் இல்லையாண்டு. நான் சொன்னேன், இல்லை என்னோட கருத்தை தான் நான் சொன்னேன். சரி, நான் எங்கே வந்தேன் அப்போ என்ன சொல்ல வாரேன் என்றால், தமிழ் மக்களுக்கு கிடைச்ச பல வாய்ப்புகளை தமிழ் மக்கள் கெடுத்து போட்டினம். தமிழ் தலைமைகள்ன்றது சரியாக பயன்படுத்த இல்லைன்றதான் இந்த கட்டிடத்துக்கு நான் கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்கிறேன். அதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு செம்மணியை பற்றி தெரியும், நீங்கள் அப்போ வந்திருந்தால் உங்களுக்கு தெரியும். நாங்கள்லாம் இங்கே வந்த நேரத்தில் நாங்கள்லாம் எங்கள்கிட்ட 100கணக்கான ஆட்கள் தினமும் பெறுவினோம், 100கணக்கான ஆட்கள். அப்போ இந்த காணாமல் போனவருடைய பட்டியலை திரட்டி அவையில் ஒரு சங்கமாக, காணாமல் போனவருடைய உறவினர் சங்கமாக அமைச்சு, அன்றைக்கே நாங்கள் நல்லூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நாங்கள் ஆட்சியோட இருந்தாலும் அரசாங்கத்துக்கு எதிராக செய்விச்சு, நாங்கள் இராணுவத்துக்கு எதிராக செய்விச்சது. அப்ப நாங்கள் அந்த பட்டியலை தயாரிச்சதுக்கு காரணம் அரசியலுக்காண்டி அல்ல, ஒரு பொய்த்தனமான அரசியலுக்காண்டி அல்ல. ஒன்று காணாமல் போனார்களுக்கு என்ன நடந்ததுன்றதை கண்டுபிடிக்கிறது, தேடி கண்டுபிடிக்கிறது. இரண்டாவது பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு பரிகாரம் காண்றது. மூன்றாவது இனிமேல் எதிர்காலத்தில் அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்து கொள்றது தான். இந்த மூன்றையும் தான் நாங்கள் செய்ய வலிக்கிட்டது. கொஞ்சம் சரியா போய்கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த கரையான் புத்தெடுக்க கருணான் குடிகொண்டது போல மற்ற அரசியல் கட்சிகள் தங்கட ஹைக்காத தங்கட அரசியலுக்காண்டி எடுத்து பிறகு அது மாதிரி தான் இந்த மீள் குடியேற்றம். அப்ப அந்த காணாமல் போனாக்கிட்ட பிரச்சனை இன்று வேற தீர்க்க முடியாது. அதை சில பேர் தங்கட அரசியல் பிழைப்புக்காண்டியும் சில பேர் தங்கட வாழ்வாதார பிழைப்புக்காண்டியும் அதை பயன்படுத்திக் கொள்ளணும். ஆனால் நிரம்ப பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கணும். நாங்கள் அவைகளுக்கு தீர்வு காண வேண்டும். அதைத்தான் நாங்கள் அன்றைக்கு செய்ய முற்பட்டது. அது மாதிரி இந்த காணி, இப்ப நாங்கள் இருக்கல சந்திரி ஆமியார் அந்த நேரத்திலே கேசட் பண்ண வழிகிட்டது அரசோடமையாக்கி. அப்ப நாங்கள் 9 இருந்தது, நாங்கள் அதுக்கு விடையில் நாங்கள் எதிர்த்து நிப்பாட்டினார். அப்புறம் அந்த நேரத்தில் இங்க இப்ப நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கு நீங்கள் அந்த நேரத்தில் இங்க வந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆயிரக்கணக்கான ஆட்கள் இங்க வருவினம். அப்ப அதுல பல பேர் தங்களை அங்க உண்டே மீள் குடியேற்ற வேணும் என்கிட்ட கேட்டது. அப்ப நான் சொன்னான், இன்றைக்கு புலிக்கும் சிங்கத்துக்கும் இடையில, எது சிங்கத்துக்கும் புலிக்கும் இடையில சண்டை முற்றுப்புற இல்லை. நான் இப்போ உண்டு அங்க உங்களை இடையில அங்க உங்களை குடியேற்றினால் என்னால் செய்ய முடியும். குடியேற்றினால் நீங்கள் சாண்ட்விச் ரெண்டுக்கும் இடையில நசிப்பட்டு போடுவீர்கள். அது வரையில உங்களுக்கு நான் வேறொரு காணியும் வேறொரு வீடும் தாரேன், நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு இது இந்த யுத்தத்தை ஒரு முடிவு கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு போனஸ், உங்களுக்கு அந்த காணியும் கிடைக்கும், இதையும் நான் பெற்றுத்தாரேன். அப்ப அந்த மக்கள் அதை நம்பி போகல. திருப்பி மீதான் கரையான் புத்தெடுக்க கருணான் குடிகொண்டது போல சக தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு போலி தேசியம் பேசி அதை கெடுத்துட்டு. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆயிரக்கணக்கில் காணிகளை விடுவிச்சிருக்கிறோம். ஆயிரக்கணக்கில் காணிகளை நாங்கள் விடுவிச்சிருக்கிறோம். இந்த முறை கூட நாங்கள் அதை விடுவிக்கிறதுக்கு தயாராகத்தான் இருந்தது. நாங்கள் அதுக்குரிய அந்த ஃபைல் நான் இதில் கொண்டு வர இல்லை. ரணில் விக்ரமசிங்கோட கதைச்சு படத்திறப்போடு எல்லாம் கதைச்சு செய்யறதுக்கு இருக்கல. தேர்தல் வந்துட்டுது, அதால் எங்களால் செய்ய முடியல. சரி, இனி நீங்கள் கதைங்க, நேரம் போகுது, உங்களுக்கு நேரம் போது கதைங்க. தூய்மை காவலன், தனித்துவமான பாதையில் உண்மை தன்மையில்